வணக்கம். 9வது தமிழ் புத்தகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். இது வந்து ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில, இந்த பாடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக்ல ஒரு சில முக்கியமான டீட்டெயில் வந்து தமிழ் பத்தி இருக்கும். தமிழின் சிறப்பு பத்தி இருக்கும். அததான் நம்ம பார்க்க போறோம். "இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, "பின்கல நிகண்டு" அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து சொல்லுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. "இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும்" அப்படின்னு சொல்லக்கூடியது பின்கல நிகண்டு. "யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்" அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதியார். அப்போ இந்த விஷயத்துல வந்து பாரதியாரா, பாரதிதாசனா நெறைய குழப்பங்கள் வரும். இப்ப யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் தான் சொல்லுவாரு. அதேபோல உலக தாய்மொழி நாள், இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உலக தாய்மொழி நாள் வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி. தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை, சிங்கப்பூர். அதாவது தமிழ் படிக்க வந்து ஈஸியா இருக்கும். அப்போ இலங்கை, சிங்கப்பூர் தான் தமிழை ஆட்சி மொழியாக